ஹலோ யுவர் அன்பான மிஸ், எப்படி இருக்கிறீங்க? ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை பல வகையில் வெளிப்படுத்துவாங்க. அதில் நடனம் அப்படின்றது கூட ஒரு வகையான சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான். தளபதி அவர்கள் தன்னுடைய கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முழுசாக நிறைவு பெற்றுச்சு. 3வது ஆண்டு எடுத்து 3வது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. ஸோ அந்த மேடையில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்தார். தீய சக்தியை வச்சு செஞ்சார். அந்த எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரு ஆட்டம் வேல்முருகன் பாடுற பாடலுக்கு ஆடணும் போல் அவருக்கு தோடி இருக்குது. அதனால் லைட்டாக ஒரு 2 ஸ்டெப்பு போட்டார். தளபதி 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 வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொண்ணு வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய வாழ்க. உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தளபதி பேசின அந்த டீட்டெயிலெலாம் விட்டுவிட்டு அவர் டான்ஸ் ஆடினா தான் எங்களுக்கு பிரச்சனையா? ஏன் நீங்கள் ஒருத்தரை முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி பின்னாடி உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றத கொஞ்சமாவது இவங்கெல்லாம் யோசிச்சுருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு போய் நம்ம ஞாபகப்படுத்துவோம், என்ன மாதிரியான அழிச்சாட்டெல்லாம் அவங்களாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்தணும்ல. ஸோ அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக செய்வோம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது வரீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸை போட்டுட்டு எல்லாேருக்கும் அப்படியே இப்போ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இப்போ தளபதியை பற்றி யார் பேசினாலும் நம்ம லைம் லைட்டில் வந்துடுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. பிஜேபியை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை ஓரளவுக்கு ப்ராமினென்ட் ஃபிகராக இருந்தாப்புல. ஆனால் அண்ணாமலை போனதுக்கப்புறமா இப்போ அண்ணாமலை தூக்குனதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் ஒருத்தரை போட்டாப்புல. இந்த நயினார் நாகேந்திரன் நம்ம எல்லாருக்கும் தெரியணும், நம்ம மூஞ்சி எல்லாருக்கும் தெரியணும், நம்ம தான் பிஜேபி தலைவர்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவே சும்மா இருக்க மாட்டாமையே விஜய் சீன்றதே வேலையை வச்சிட்ருக்காப்புல. நேற்று தளபதி ஆடின அந்த ஆட்டத்துக்கும் இவர் ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போங்க. தம்பி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதான். இது தளபதி டான்ஸ் ஆடினால தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே போயிருச்சா? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே கலையை சேர்ந்து தான். கலை இல்லாமல் தமிழர்கள் இல்லை. சினிமா அப்படின்ற ஒரு விஷயம், இசை அப்படின்ற ஒரு விஷயம், நாடகம், அப்புறமா பார்த்திங்கன்னா கரகாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு தமிழனில் தாண்டா இந்த ஒட்டுமொத்த கலையுமே அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலையை சார்ந்த ஒரு இனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழ் இனத்தில் நீங்கள் இசைக்கு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறது குறை சொல்லி இது தமிழங்கல்ச்சரான்னு கேட்டால் இதுதான் தமிழங்கல்ச்சரு. நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான வேலை இங்கே கிடையாது அப்படின்றத நயினார் நாகேந்திரன் போன்றவர் புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஒரு தலைவர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாருப்பா. இந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த கேள்வி சரியாக தானே படும். ஒரு தலைவர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு நம்ம பசங்க கொஞ்சம் காட்டுறாங்க, பாருங்க. இப்படம் இருக்கேன் உடன் பிறந்தானே என்னரும் தங்கைகளே. கோவை பாஜக மாநாட்டில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மேடையில் வள்ளிக்கும்மி நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர். கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. பார்த்தீங்களா, இங்கே தலைவராது வேல்முருகன் கூட ஒரே ஒரு சின்ன 2 ஸ்டெப்பு போட்டாப்புல அந்த ஸ்டேஜில், அதுவும் அவருடைய ஆஃபீஸில். நீங்கள் என்னையா பொது வழியில் உட்காந்து இங்கே கும்மி அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, அதுவும் பொம்பளையும் கூட. இவங்களுக்கு எப்பயுமே லேடிஸ் சுற்றி இருந்துச்சுன்னா ஒரே குதூகலமாகிடுவாங்க, டக்குனக்கான்னு ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் நம்ம பிஜேபி சங்கி கூட்டங்கள் அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுக்கு பயிற்சி இன்னும் பத்தலை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. அண்ணாமலைக்கிட்ட போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே நீங்கள் தளபதி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரெக்கார்டு இருந்தால் அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் டெலீட்டே பண்ணாலும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நோண்டி எடுத்துகிட்டு வெளியே விட்டுருவாங்க. நீங்கள் ட்வீட் போட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுடைய வண்டவாளம் ஃபுல்லாக தண்டவாளத்தில் ஏற்றி விட்டு பசங்க வைரல் பண்ணி விட்ருக்காங்கன்றதை மட்டும் நயினார் நாகேந்திரன் போடுறவர்கள் மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் இப்படி தான் வச்சு செய்வாங்க. இவங்க தான் ஒரு சைடு பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொத்தடிமை டீம் சும்மா இருக்குமா? கொத்தடிமை டீம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தலைவர் இப்படி டான்ஸ் ஆடலாமா, தலைவர் இப்படி பேசலாமா, தீய சக்தி ஆச்சா பூச்சான்னு பேசினா போதுமா, ஒரு பண்பு வேண்டாமா, ஒரு நாகரிகம் வேண்டாமா, ஆச்சா அதுவா இதுவான்னு கேட்டாங்க. நம்ம
நம்ம தலைவராவது டான்ஸ் ஆடினார். அவர் வந்து பைக்கெலாம் வந்து ஓட்டு போனார்னா அவர் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும். ஆனால் நம்ம சிஎம் சார் என்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் பார்க்கணும்ல. இந்த இருக்க பார்ப்போம். இந்த பைக்கில் இவர் உட்காந்து டிர்ன்னு இதை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. வண்டி மூவ் பண்ணுமா பண்ணாதா? ஏன்னா இவர் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி ஹயபுசா இந்த வண்டி பேர். இந்த வண்டி அவர் உட்காந்து முதல்ல பேலன்ஸ் பண்ணுறாருன்னே சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த ஸ்டாண்டை போட்டு விட்டு தான் அவர் வந்து பைக்கில் உட்காந்துருப்பார்னு நான் நினைக்கிறேன் சிஎம் சார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓரத்தில் நிற்கணும் பார்த்தீங்களா இல்லையா? அவர் ஒருவேளை கேமராமேன் போஸ்ட் சொல்லி போனாங்களா இல்லை இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா அப்படின்றது அவங்களோட மைண்ட் வாய்ஸை பொறுத்து தான். ஆனால் மனுஷன் இந்த பைக்கை இப்படி ரேஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு பையன் ஒருத்தன் இதில் போட்டிருந்தேன், என்னது இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்லேயும் ஒன்று போட்டிருந்தேன். அந்த கிளிப்பை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நோ கிளச்சை மட்டும் விட்ட நெக்ஸ்ட் சிஎம் விஜயண்ணா தானா? சபல்ல கிளச்சை மட்டும் விட்றாதீங்க, விட்டேடா 2 ஐயோ சம. ஆனால் உண்மையாலுமே இல்லை எனக்கு தெரியல ஏன் இந்த வேலை, எதற்காக இந்த விளம்பரம். இந்த வயசில் இந்த பைக் ஓட்டணும்னு ஆசை. பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கிறது வந்து அது பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஆம்பளையாக பிறந்தாவே பைக்குனா ஆசை தான். அது 50 வயசாக என்ன 80 வயசாக இருந்தால் என்ன, அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பைக் நம்ம ஓட்ட முடியுமா அப்படின்றத கேள்வி. இதற்கு வந்து இதே ஒரு எம்கே ஒரு சிஎம் சார் வந்து ஒரு புல்லட்டில் உட்காந்துருந்தார் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும். இது எதுக்கு? இது இன்பநிதி ஓட்ட வேண்டிய பைக்கை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி வச்சு ஃபோட்டோ எடுத்து இது உங்களுக்கு ட்ரோல் ஆகும்னு தெரியாதா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. சிஎம் சார் பண்ணுறது எல்லாமே ட்ரோல் ஆகுதுன்றது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இப்போ தளபதியாவது பரவாயில்ல, அவர் சினிமாவிலேருந்து வந்தார். அவரே வந்து நேற்று சொல்கிறாரு, நான் சினிமா விட்டால் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, நடிகன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, ஓகே. ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு படம் வேறு வர வேண்டியது இருக்குது, அதை வேறு ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சுருக்கீங்க. அப்போ தானே அவர் நடிகர்னு சொல்ல முடியும் அதுக்காக. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட மைண்டுக்கு ஏற்றுக்காமல் வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் பைக்கில் உட்காந்து போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. வேறு லெவல். என்னால் முடியல. அதனால தான் தெரியுது கொத்தடிமைகளாம் எவ்வளோ கொட்டு வாங்கினாலும் எனக்கு என்னென்னு சும்மா இருக்காது. காரணம் என்னென்னா அங்கேயே இல்லை, அப்புறம் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்றைக்கோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க. நம்ம அதை தேடி பிடிச்சி எடுத்து அவங்களுக்கு வந்து திருப்பி ரிட்டன் கமெண்ட் கொடுக்குறது அப்படின்றது வந்து வாஸ்தவமான ஒன்று. ஆனால் இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து நேற்று தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக இன்றைக்கி பேசுவாங்க பாருங்கள். எப்படிடா உங்களுக்கு வாயிலிருந்து இப்படி வருது அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணும். அப்படி ஒரு விஷயந்தான் வந்து இப்போ இந்த சாக்கடை வாயை வந்து பேசியிருக்கேன். அது என்னன்னு முதல்ல கேட்போம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கான் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு தற்கூரி உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா வீட்டுக்கு ஒரு அப்பம் பேச்ச கேட்காத பிள்ளை உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா தன் பெத்த பிள்ளையே மதிக்காத ஒரு விஜய் உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா ஒரு தரம் கெட்ட கேடுகட்ட கேவலமான இழிவான அரசியலை பண்ணக்கூடிய தன்னை மட்டுமே பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய ஒருத்தன் உருவாயிருக்கான்னு அர்த்தம். அப்படிலாம் எந்த வீட்லையும் தமிழ்நாட்டில் உருவாகல. உங்க கட்சிக்கார வீட்டில் வேணா சில விஜய்கள் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமான எல்லார் வீட்லயும் விஜய் இருப்பான்னு சொல்றது எந்த மாதிரியானது? தளபதி வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகிட்டு இருக்காப்புல, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொன்னது இவனுக்கு பட்டுக்குச்சான். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, புனிதமானவர்கள். இவங்க வாயில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே வராது. லைஃப்பில் வந்து யாருக்குமே துரோகம் பண்ணதே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கடவுளை விட மேன்மையானவர்கள் அப்படின்னு தங்களைத்தானே வந்து போர்ட்ரே பண்ணிக்கக்கூடிய ஒரு பன்னி கூட்டத்தை சேர்ந்த ஒரு சாக்கடை கூட்டம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஏண்டா சாக்கடைவாயா, விஜய் வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் வர்றான்னு சொன்னால் உடனே தற்கொலையாதவன் இருக்கணும், அப்பம் பேச்சை கேட்காதவனாக இருக்கணும், பிள்ளைய மதிக்காதவனாக இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் அவன் வந்து விஜய் ஃபேனாக இருப்பான் அப்படின்னு சொன்ன இல்லை. இந்த வாயில் இதுக்கு முன்னாடி நீ ஒன்று சொல்லியிருக்க, அது என்னன்னு பார்ப்போமா? பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்போ அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது, தலைவன் கோடி பறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். டே எப்படின்னா அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். கேட்டிங்களா மக்களே? இப்போ இவனோட பிள்ளைக்கே யாரை பிடிக்கணும்னு கேட்டால் விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுவான். அப்போ யார் இந்த பிள்ளை எப்படி பிள்ளை தற்கொலையா, அப்போ பேச்சை கேட்காதவனா, இல்லை நீ பிள்ளைய மதிக்காதவனா? ஏண்டா
அதுக்கு என்னமோ வாஸ்தவமான பேச்சு தான், அதுவே நமக்கு சந்தேகம்தான். சரி, அதை ஏன் அதுக்குள்ளே போவானே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ உன் பிள்ளைக்கு வந்து விஜய் அவர்களோட டான்ஸ் தான் பிடிக்குது, விஜய் அவர்கள் தான் பிடிக்குது அப்படின்னா என்ன பண்ண போகிற? ஒன்று பண்ணு, உன் பையன்கிட்ட டெய்லி 2 முடக்கு வாங்கி குடி, நல்லா புத்தி வரும். அதுதான் நீ செய்யணும் எனக்கு தெரிஞ்சு. பேசணுன்றதுக்காக எதை வேணால் பேசக்கூடாது சாக்கடவையா. நீ டிஎம்கே காரனுக்கிட்ட கைக்கூலி வாங்கிக்கிட்டு பேசுகிற அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் நொண்ணை முதற்கொண்டு தெரியும். உங்கள் அண்ணனால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுக்கு காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் உன்கிட்ட லாக்காகி உட்காந்துருக்காங்க, நீ பல விஷயங்கள்லாம் கையில் வச்சுருக்க அப்படின்றதுனால. ஸோ அதற்கான கால நேரம் வரும்போது உனக்கும் தூக்கி வச்சு செய்வாங்க அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. சரி, நீ நடத்துறது நடந்து. இவன் பேசின வீடியோ நிறையா இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்றதுக்காக இதை பார்த்தோன்னே இதை கொடுக்கணும், ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் இந்த சாக்கடை வயனுக்கு சேர்த்து இதோட போட்டு விட்டேன். ஸோ இப்படி தளபதி அவர்கள் நேற்று பேசின விஷயத்தில் எவ்வளோ விஷயம் இருந்துச்சு, எவ்வளோ முக்கியமான விஷயம் வந்து டீகோடிங் பண்ண வேண்டியது, டீட்டெயிலிங் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் எந்த மீடியாவும் உட்காந்து எடுத்து டிபேட்டாக பேசாது. ஆனால் தளபதி அவர்கள் அந்த மேடையில் டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், இல்லை தளபதி அவர்கள் அந்த மேடையில் வந்து ஏதாவது க்யூட் மொமெண்ட்ஸ் பண்ணியிருப்பார், அதை பற்றி எடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், இப்படி தான் இருக்குமே ஒழிய தீய சக்தியை பற்றி விமர்சனத்துக்கோ இல்லை நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசின விஷயத்துக்கோ அந்த மேடையில் புதிய புதிய நபர்களுக்கு பேசுகிறதுக்கான, அரசியலை அனுபவிக்கிறதுக்கான, அரசியல் அனுபவம் பெறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்த அந்த நல்ல விஷயங்களை பற்றியோ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒழித்தழிக்க வேண்டும். விஜய் அப்படின்ற நபரை வந்து இந்த அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட ஒட்டுமொத்த கட்சிகளும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத மக்களாகிய நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து எப்பயாவது ஒருத்தன் தான் வந்து நம்மளை வந்து காக்க வருவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆண்டவன் வந்து அப்பப்போ யார போகிறான், இல்லை எப்பயாவது ஒருத்தர் தானே யாராவது ஒருத்தர் அனுப்புவாங்க, முடிஞ்சால் அவங்கள வச்சு பொழைச்சிக்கிங்க அப்படின்றது தான் இதோடைய கணக்கு. இந்த கணக்கு வழக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மக்களாகிய நாம் இந்த தேர்தலில் தவற விடக்கூடாது. அதை மீறி விட்டுட்டோம் அப்படின்னா இனி தேர்தல் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன அப்படின்ற நிலைமை தான் நமக்கு அப்படின்றத நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, another video. Love you all. Take care. Bye.